ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமுஆரி டிசைனர். இந்த வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதில் கிளியராக தெரியலன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் மறுபடியும் அதுக்காக தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் கிளியராகவே ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நான் எப்படி என்னுடைய விரலில் அந்த ஜரி த்ரெட் வச்சு பிடிச்சி நான் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நீடில் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் த்ரெட்டை சுற்றி கையில் வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் நீடலை கொடுத்து மேலே எடுக்கணும். நீங்கள் ரைட் ஹேண்டில் நீடலில் ஒரு சின்ன ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த ஊக்கு வழியாக தான் நீங்கள் குத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு செயின் குத்தும் போது லெஃப்ட் டு ரைட்டு லைட்டாக அதை டர்ன் பண்ணிங்கனாலே, அந்த நீடலில் மூவ் பண்ணிங்கனாலே அந்த ஊக்கில் அந்த த்ரெட் குத்திட்டு மேலே வரும். பாருங்கள், நான் ஜூமில் தான் காட்டியிருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக லெஃப்ட் டு ரைட்னு குத்தி பொறுமையாக எடுக்கணும். ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். இப்போது எண்ணாட் எப்படி போடணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு எண்ணாட் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டிச்சஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் எண்ணாட் போடலைன்னா அது நிற்காது. இப்போ எண்ணாட் பாருங்கள், நீங்கள் எங்கே எண்ணாட் போடணுமோ அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை நல்லா பெருசாக எடுத்துக்கணும். அந்த த்ரெட்டை மட்டும் எங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ லாஸ்ட்டு அந்த த்ரெட்டை பெருசாக எடுத்துட்டு அந்த செயின்குள்ளேயே இன்னொரு செயின், குட்டி செயின் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு த்ரெட் வழியாக நம்ம செகண்ட் த்ரெட் எடுத்துருப்போமா, அந்த மாதிரி எடுத்துட்டு செகண்ட் த்ரெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை நீங்கள் நீடலில் பிடிச்சிட்டு உங்கள் கீழே கையில் பிடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு எண்ணாட் விழுந்துடும். டூ ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் அதை இழுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் தப்பாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக அது கலண்டு வந்துடும். கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி தான் சரி த்ரெட்டில் போடணும். ஸ்டார்டிங் நீங்கள் சரி த்ரெட்லேயே போடுங்க. சரி த்ரெட் சிங்கிள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் போகிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்லேயும் அதே சேம் மெத்தடு தான். பட் சில்க் த்ரெட் நம்ம டபுளாக போடணும், சிங்கிளாக போடக்கூடாது. ஏன்னா சிங்கிளாக போட்டிங்கன்னா அதோட ரொம்ப மெலிசாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டபுளாக போட்டிங்கன்னா தான் அது கட் ஆகாது, கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ நீங்கள் டபுளாக தான் போடணும். அதே சேம் மெத்தட் நீங்கள் பொறுமையாக ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் உள்ளே குத்தி எடுக்கும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டு அந்த நீடலில் மாட்டி மேலே வரும். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக பழகிடும். நீங்கள் சரி த்ரெட்டில் 4 to 5 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வருதுன்னா அடுத்து சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஏன்னா சரி த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் சிக்காகிடும். நெக்ஸ்ட்டு அது கட் ஆகிடும் சில்க் த்ரெட்டு. அதனால் கொஞ்சம் சில்க் த்ரெட்டில் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக கண்டிப்பாக பழகிடும். இதுலேயும் நான் எண்ணாட் எப்படி போடணுன்றதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். எண்ணாட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸ்டார்டிங் வராது, நீங்கள் போக போக பழகிடும். எங்கே போடணுமோ அந்த த்ரெட்டை மட்டும் பெருசாக இழுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு செயின் கொடுத்து நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் அது வழியாக அந்த செயினை பிடிச்சி ஃபஸ்ட்டு போட்டிங்க பார்த்தீங்களா ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை அந்த நீடலில் பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இழுத்திங்கனாலே எண்ணாட் விழுந்துடும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வரலைன்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. 2 or 3 டைம்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். நான் மறுபடியும் கூட எண்ணாட் போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், கிட்ட கொடுத்து. நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும்போது லாங்காக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் குட்டி குட்டியாக போடக்கூடாது. நீங்கள் பழகிட்ட பிறகு பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் லாங்காக போடுங்க. வீடியோ புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன் ஷார்ட் வீடியோவில் கூட. ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் எண்ணாட் போடுறேன்.
பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டேன்னா அது வழியாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ஊக்கில் பாருங்கள், அந்த ஊக்கில் பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இழுத்திங்கனாலே என் நாட் விழுந்துடும். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்